இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கேஸ் டிஸ்கஷன் பற்றி தான். நம்மக்கிட்ட வந்த ஒரு கிளையண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு நிறைய கடன் ஆகி போச்சுங்க கடந்த ஒரு 3 வருடங்களாக. இந்த கடன்லேருந்து என்னால் மீளவே முடியலை. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி வெறும் 10,000 ரூபாயில் ஆரம்பித்த கடன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகிப்போச்சு எனக்கு. ஸோ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு மலர் மருந்துகள் மூலமாக உங்களால் எனக்கு ஏதாவது தீர்வு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போது மலர் மருந்து மூலமாக உங்கள் கடனெல்லாம் அடைஞ்சு நீங்கள் பழைய நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பா அப்படின்னு கேட்டபோது, நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னாங்க. ஆனால் மலர் மருந்து நம்ம உட்கொண்டுட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்தோம்னா இந்த கடனெல்லாம் அடைஞ்சிருமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த கிளையண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம், கடன் இருக்குது, அதுலேருந்து நான் எப்படியாவது மீளணும், மலர் மருந்துகள் எடுத்துக்கிட்டால் அது சாத்தியமா, இதான் அவங்களோட கேள்வி. இப்போது இந்த கடன் உருவானதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களையும் நம்ம சிந்திக்க வைக்கணும். நம்மளும் அதுக்கு அந்த ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் அவங்கக்கிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்டபோது அதிலேருந்து தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடன் குட்டியாக ஆரம்பித்தது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரவுக்கு மீறின செலவு ஃபஸ்ட்டு. அதாவது இம்பல்சிவ் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஃபஸ்ட்டு இவங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ அவங்க கையில் இருக்கிற பணத்தை விட அதிகமாக லைக் இஎம்ஐ மூலமாக பே பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா கடன் வாங்கி நான் ஒரு 2-3 நாளில் ரொட்டேஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தது. ஸோ அப்போ என்ன நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் அவங்க போடக்கூடிய துணி வகைகள், இந்த மாதிரி தான் அவங்க வாங்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி போய் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இதே கடன் இந்த அப்படி கடன் வாங்குகிற யுக்தி, இஎம்ஐயில் வாங்குகிற யுக்தி அப்படிங்கிறது வெளியிலையும் சில விஷயங்கள் வாங்க ஆரம்பித்து தான் இந்த கடனில் அவங்க மாட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதிலிருந்து மலர் மருத்துவ ரீதியாக நம்ம இதுக்கு எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இவங்களோட இம்பல்சிவ் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாலே இந்த கடன் ஏறுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம குறைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, திரும்ப ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன். ஸோ ஒரு கடன் வாங்கினால நம்ம என்ன கஷ்டங்களுக்கு உள்ளாயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு படிப்பினையே இல்லாதனால தான் தொடர்ந்து அந்த தவறுகளை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்லும்போது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, செஸ்னட் பட் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் அங்கே நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருஞ்சுமையாக பார்க்குறாங்க. இதை நம்மளை மீட் அவுட் பண்ணவே முடியாது அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஸோ எந்த தைரியத்தில் அவங்க இவ்வளோ கடன்களை ஏற்படுத்தினாங்களோ, இவங்களும் அந்த கடனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இவங்களுக்குள்ளே பிறந்தாகணும். அப்போ தான் இதிலேருந்து அவங்க மீள முடியும். ஸோ இதுக்கு அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் பொறுமையாக பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஸ்ட்ராங்காக நின்று ஆக வேண்டிய விஷயங்களும் அதில் இருக்கும். ஸோ அதற்கான மன வலிமையும் சமயோஜித புத்தியும் தருவதற்கான ரெமெடிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் வச்சே நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதும் இப்படி பிரித்து நம்ம பார்த்து மலர் தீர்வுகளை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சரியான ஒரு பர்சனல் மிக்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாராலையும் தெளிவாக நம்மளால் கண்டுபிடிச்சு கொடுத்து அதன் மூலமாக ஒரு 100% அந்த பிரச்சனையிலேருந்து வருவதற்கான நல்ல ஒரு தீர்வினை படிப்படியாக எடுக்க முடியும். அந்த வார்த்தையை கவனிக்கணும், படிப்படியாக. இது ஓவர் நைட்டில் வராது, படிப்படியாக தான் நமக்கு இது சரியாகும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை டேப் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் பதிவேற்றம் செய்யக்கூடிய இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களோட ஆலோசனைகளை பற்றி நீங்கள் உங்களுக்கான தீர்வுகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.